அப்ப விஜய் தானே போட்டி திமுகவுக்கு? இல்ல அதிமுகங்கிற ஒரு செட்டப் உள்ள கட்சியே டேமேஜா இருக்குங்க. விஜய் எங்க இருந்து வருவாரு? பெரிய ஸ்டாருங்க அவரு. எங்கங்க நேத்து ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. போலீஸ் மண்டபத்துல கூட்டு போய் அவங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்க தான் கூட்டு போறாங்க கூட தெரியாம ஓடுறானுங்க பசங்க. பசங்க பாதி பேர் பாவம் அந்த பசங்கள சொல்லி தப்பு இல்ல. அவ்வளவுதான் அந்த டீம். இன்னைக்கு பாருங்க அடுத்தடுத்து அறிவிக்கும் போது வந்துரும். அதுவும் வந்து பனையூர்லயே அறிவிக்கிறாங்க. அவர் வீட்டு முன்னாலேயே ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க. அவர் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனா அவர் வெளியவே வரல. இல்ல வர விட மாட்டேங்கிறாங்க. யாரு அவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு யாருங்க வர விட மக்களை மாட்டாங்க? சந்திக்க விட மாட்றாங்க. எவ்வளவு மோசடி, ஆளுங்கட்சியினர். எவ்வளவு அதாங்க இது மாதிரி பொய் செய்திகள் தான் சொல்லி சொல்லி இவங்க பேசுறது. அவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருது. அப்ப இப்ப அவர் புஷி ஆனந்த் வந்து பேசுறாரு. கட்சிக்காரங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. சாயங்காலம் டிஃபன் வாங்கி கொடுக்கலாம் வாங்க தம்பின்னு போலீஸ் அண்ணன் அந்த பக்கம் இறங்கி ஓடுறாங்க. நல்ல வேளை விஜய் வரல. அவர் வந்திருந்தா இதுக்கு மேல ஓடி இருப்பாரு போலீஸை பார்த்து. இவங்கள வரலங்க. சரி அது பொலிட்டிக்கல். அது இன்னொரு விஷயம். எவ்வளவு பொய்ங்கிறத நான் ஏற்கனவே பொதுக்கூட்டங்கள்லயும் சொன்னேன். எவ்வளவு பொய் சொல்றாருங்கிறது. இதே ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது விஜயோட ஒரு படம் துப்பாக்கி படம் வந்து பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் தலைவான் ஒரு படத்துக்கு தலைவான் பேர் வச்சாருங்க. தலைவான் பேர் வச்சதற்காக அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ரிலீஸ் பண்ணே விடல ஜெயலலிதா. அப்போ ஜெயலலிதாவை பார்க்க அப்பாவும் மகனும் சந்திரசேகரும் விஜயும் போய் போயஸ் தோட்டத்தில் உட்காந்துருந்தா பார்க்கறதே இல்லை. அம்மா மறுநாள் போனா அம்மா கொடநாடு போயிட்டாங்க. கொடநாட்டில் போய் 2 நாள் உட்காந்துருந்தா அவங்க அம்மா அங்கே வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மாறி மாறி அவங்களை அலைய வச்சு அவங்கள வந்து ஒரு படத்துல தலைவான் பேர் வச்சதற்காக அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழலை ஜெயலலிதா உருவாக்குனாங்க. போய் மன்னிப்பு கொடுத்து காலில் விழுந்து கதறி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அது ஜெயலலிதா ஆட்சி காலம். இன்னைக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆகி ஓடுறது மட்டும் இல்ல, அவர் திமுகவுக்கு எதிராகவே கட்சி ஆரம்பிக்கும் முன்னால பேசினாரு. அதற்கு பின்னால் திமுகவுக்கு எதிராகவே ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுகவை அவர் அறிக்கையில கொடுக்கறது, மேடையில பேசுறதெல்லாம் திமுக தலைவரை பேர் சொல்லி விமர்சனம் பண்றாரு. அப்ப திமுகவுக்கு எதிராக கட்சி பேரை சொல்லலன்னா பயமா இருக்கு சொல்ல மாட்டாங்க. சொல்ற திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு திமுகவுக்கு எதிராகவே பண்ற சினிமா இல்ல போறாருல. அப்ப இந்த ஆட்சி எவ்வளவு ஜனநாயகமா இருக்குதுங்கிறதுக்கு விஜய் ஒரு இதுல என்ன ஜனநாயகம்? ஆமாங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சு பேசுறது தானே இருக்காரு. பேசுறதே மிகப்பெரிய ஜனநாயகமா என்ன? உங்க படமே ரிலீஸ் ஆக முடியாத சூழல்ல இருக்கும்போது நீங்க மூடிட்டு இருந்தீங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. சினிமா தலைவான் பேர் வச்சதற்கு இன்னைக்கு நீங்க ஒரு தலைவராக உருவாகி திமுகவுக்கு எதிராகவே கட்சி ஆரம்பிச்சுதா சொல்றீங்கல்ல, அது நடத்த முடியுது இல்ல. ஆட்சி யாரோட ஆட்சி? ஜெயலலிதா ஆட்சி இல்ல. இன்னைக்கு திமுக ஆட்சி. அவர் அதை எப்படி ஒரு பெருந்தன்மையால பெருந்தன்மை இல்லைங்க. இந்த ஆட்சி எவ்வளவு ஜனநாயகமா இருக்குது என்பதற்கு இந்த விஜய் ஒரு சாட்சி. விஜய் எவ்வளவு பொய் சொல்றாரு என்பதற்கு அதுவே ஒரு சாட்சிங்கிறேன். அதுவே ஒரு சாட்சி அளவுல சொல்றீங்க. இது நீங்க யாரு எதுவும் சொல்லலாம். நடைமுறை சாத்தியம், நடைமுறையில என்ன இருக்குதுங்கிற உதாரணத்தை எடுத்துக்கிட்டு தான் நம்ம அந்த உண்மையா பொய்யான்னு பேசணும். இவர் சினிமா இல்லைங்க, கட்சி எடுத்து இப்போ கட்சியில வந்து தீவிரமா ஒவ்வொரு முறையும் அவர் அறிவிச்சு பேசுறதே எதை பேசுறாருன்னா திமுகவுக்கு எதிராக தான் பேசுறாரு.